வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரி 533வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் முற்றிலும் தவறாகவே வந்துவிட்டது நண்பர்களே. எதுவும் சரியாக அமையவில்லை. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் ஒன்றும் சிறப்பாக இல்லை நண்பர்களே. இந்த ஒரு மணி ரிசல்ட் வந்து 241 வந்திருந்தது நண்பர்களே. அதில் நான் கொடுத்துருந்த ப்ரிடிக்ஷனாக 4 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் வந்து 412ங்கிற நம்பர் கொடுத்துருந்தேன் நண்பர்களே. இந்த நம்பர் வந்து பாக்ஸ் நம்பராக வந்தது. இதை தவிர வேறு எந்த குழுக்களுக்கும் சரியான ப்ரிடிக்ஷனாக அமையவில்லை நண்பர்களே. திங்கட்கிழமை ப்ரிடிக்ஷன் முற்றிலுமே சரியாக வரவில்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை செவ்வாய்க்கிழமைக்கு மிக சிறப்பான கணிப்பை எடுத்திருக்கிறேன் என்று என் மனதிற்கு படுகிறது நண்பர்களே. வாருங்கள் அந்த கணிப்பை பார்த்து விடுவோம். மற்ற எல்லா நாட்களையும் விட இன்று இந்த வீடியோ செய்வதற்கு முன்பு 2 மணி நேரங்களாக பேட்டனை வைத்து பார்த்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. அப்படி பேட்டனை பார்த்துவிட்டு வீடியோ எடிட் செய்யும் நேரத்தில் எனக்கு ஒரு மன நிறைவாக இருந்தது. அந்த கணிப்பு எடுத்தது நாளை இது சிறப்பான கணிப்பாக அமையும் என்ற நம்பிக்கை மனதில் இருக்கிறது நண்பர்களே. சரி, அந்த கணிப்பை பார்த்து விடுவோம் நண்பர்களே. அதற்கு முன்பு இன்னொரு விஷயம் நண்பர்களே. இந்த 699 நம்ம 3Dயை வந்து சரியாக ப்ரிடிக்ஷன் செய்திருந்தோம் நண்பர்களே. அதற்கு பிறகு 10 ஆட்டங்களுக்கு 10 ஆட்டங்களுக்கு அடுத்ததாக 10வது இந்த ஆட்டத்திலிருந்து 10வது ஆட்டத்தில் வந்து இந்த எண்கள் வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இதுவரையிலும் வந்திருக்கு. ஆனால் 10 நாள் இடைவெளியில் வருவதாக நாம் கருதிய போது நேற்று, அதாவது இன்று திங்கட்கிழமையோடு 10வது நாள். ஆனால் இன்று அந்த எண், இந்த 699 சம்பந்தப்பட்ட எண் வரவில்லை நண்பர்களே. ஆனால் விளையாடப்பட்ட ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தான் 10வது ஆட்டம். இடைப்பட்ட நாட்களில் அந்த 10 ஆட்டங்கள் கம்ப்ளீட் ஆகிறது நண்பர்களே. அதனால் நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், 2 நாட்களுக்கும் அந்த எண்ணை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று. அதனால் வந்து அந்த 10வது நாள் ஆட்டம் வந்து நாளை தான். அதற்காக வந்து நம்ம அந்த நம்பரை ஒரு தடவை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்படி பயன்படுத்துவது ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. அதை கட்டாயம் அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. அந்த எண்ணை மீண்டும் ஒரு முறை எழுதிவிட்டு வழக்கமான ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். அந்த ஆட்டம் என்னவென்றால் 144, 199, 199, 194. இது 10 ஆட்டங்களுக்கு அடுத்ததாக மீண்டும் மீண்டும் வரும் காரணத்தினால் இன்றும் எதிர்பார்த்தேன், வரவில்லை. நாளை ஒரு நாள் மட்டும் இந்த எண்களை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த இதில் வந்து ப்ரிடிக்ஷனுக்குள்ள இந்த 3Dயா இந்த நம்பர் 144, 199, 149, 194 இதை வந்து 4Dக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் டி போர்டுக்கு இந்த இடத்துல 5ஐ பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களே. அப்போ 4Dக்கு வந்து 5144, 5199, 5149, 5194 இந்த 4 எண்களையும் நாளை ஒரு முறை பார்த்து விடுவோம் நண்பர்களே. அநேகமாக வந்தாலும் வரலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. தொடர்ச்சியாக அந்த சுதந்திர தினம் இடையில் வராமல் இருந்திருந்தால் இன்றோடு இந்த ஆட்டம் முடிந்திருக்கும். இடையில் ஒரு நாள் விடுமுறை வந்துவிட்ட காரணத்தினால் நாளையும் இந்த எண்களை ஒரு முறை பயன்படுத்தி பார்ப்போம் நண்பர்களே. சரி நண்பர்களே, அடுத்ததான் நம்ம வழக்கமான ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். இந்த ப்ரிடிக்ஷனில் வந்து கடைசியாக விளையாடின ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது இங்கே பாருங்க நண்பர்களே, சி போர்டை மட்டும் இந்த இதில் பார்க்கும்போது
8, 7, 6, 5. இதை நேற்றே நான் பார்த்தேன் நண்பர்களே. இருந்தாலும் இந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 21ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அங்கிருந்து எண்களை எடுத்ததால் இதை அப்படியே விட்டுவிட்டேன் நண்பர்களே. இன்று பார்க்கும்போது இந்த 5 சரியாகத்தான் வந்திருக்கிறது என்று கூற வேண்டும் நண்பர்களே. அப்போ 8, 7, 6, 5. அப்போ இங்க சி போர்டுக்கு 4ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. இந்த நான் குறிப்பிடுவதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த இடத்துல 4ன்னு வைத்துக் கொள்வோம். சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதுல இருந்த இந்த 2ல 2க்கு அதனுடைய எதிர் எண் 7 வந்திருக்குதுங்களா? 8 அதனுடைய எதிர் எண் 3 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்கு. அதனுடைய எதிர் எண் என்ன? 7. அந்த எதிர் எண் 7 நண்பர்களே. அப்போ ஏபிக்கு வந்து 74 என்று வைத்துக்கொள்வோம். இந்த இடத்துல வந்து ஏ போர்டில் பாருங்க, இந்த 5ஐ மையமாக வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. 5, 8, 3. இங்க மேலே பாருங்க, 5, 8, 3. இப்போ 5, 8, 3. இந்த இடத்துல ஒரு 3 இருக்குதுங்களா? அந்த 3ஆம் நம்பர் இந்த இடத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ ஏ போர்டு 3. அப்போ 374. அப்போ இந்த இடத்துக்கு வந்து நான் 5 என்று முன்பே குறிப்பிட்டிருந்த நண்பர்களே. அந்த 5 எப்படி வரும் என்றால், இந்த 4 நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் நண்பர்களே. இது முக்கியமான நம்பரு. அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வந்த ஆட்டங்களை வைத்து பார்ப்போம். அந்த எண்களும் இந்த எண்களும் பொருந்துகிறதா என்று நீங்களும் பார்க்கலாம் நண்பர்களே. அதனால 53, 74ங்கிற நம்பர் ஒரு கீ நம்பர் நண்பர்களே. இந்த 5ஐ நான் எப்படி தேர்வு செய்தேன் என்றால், இதை அழித்துவிட்டு மீண்டும் சொன்னால்தான் புரியும் நண்பர்களே. இது 5ஐ எப்படி எடுத்தேன்? இங்கே கொஞ்சம் இவ்வளவு தூரம் சுருக்கினால்தான் நண்பர்களே அதை உங்களிடம் காட்ட இயலும். இப்படி வைத்துக் கொள்வோமா? இங்க பாருங்க நண்பர்களே, 9. இந்த டி போர்டு மட்டும் பாருங்க. 9, 9, 4, 6, 7. இந்த 5 ஆட்டங்களும் இதே டி போர்டு, அதாவது 4 இலக்கங்களில் முதல் எண்ணாக இங்கேயும் பாருங்க 9. இந்த இடத்துல 9 இருக்கு. 9. அதே மாதிரி இங்க ஒரு 9 இருக்கு. அடுத்தது 4, 2 4 இருக்கு. இங்க வந்து 9, 4. அதாவது 9க்கு 9. இந்த 4க்கு இங்கேயும் வந்து ஒரு 9 தான் இருக்கு. அடுத்த 4க்கு இங்க 4 இருக்கு. அந்த 4க்கு அடுத்த நம்பர் பாருங்க, இங்க 6 அப்படியே வந்திருக்கு. இங்கேயும் 6ஆம் நம்பர் அப்படியே வந்திருக்கு. அடுத்தது வந்து இன்று விளையாடப்பட்ட எண்ணான 7. இந்த 7ஆம் நம்பரும் இந்த இடத்துல இருக்குது நண்பர்களே. அடுத்த நம்பர் பாருங்க, அந்த 7க்கு அடுத்த எண் 5. அதனால நான் தைரியமா வந்து நம்ம டி போர்டை பொறுத்த மட்டில் 5ஐ பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த மட்டில் 3ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களை. 3ஐ தேர்வு செய்வது வந்து சரியான எண் தான். இதற்கு வாரப்பேட்டனை பார்க்கும்போதும் அந்த இடத்தில் 3ஐ ஏ போர்டுக்கு பயன்படுத்துவது சரியாகவே இருப்பதாகத்தான் தோன்றுகிறது நண்பர்களே. வாரப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது கூட நான் இங்கிருந்து எப்படி 3ஐ ஏ போர்டுக்கு தேர்வு செய்தேன் என்றால், இந்த 5 மையமா வச்சுட்டோம். 5, அது கீழே 8, 3, 8, 3, 3. இங்கேயும் 5, 8, 3, 3. இப்படி வரதுனால நம்ம ஏ போர்டுக்கு 3ஐ பயன்படுத்தலாம் என்று எடுத்திருக்கிறேன் நண்பர்களே. அதே மாதிரி வார பேட்டர்னில் வைத்து பார்க்கும்போது கூட ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, 3, 3. இங்கே ஒரு 3 இருக்கு. இங்கேயும் பாருங்க, முதல் நம்பருக்கு வந்து 3 3ஆக தான் வருகிறது. 3 3. அப்போ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் நம்பரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் மிக சரியாக பொருந்தும் நண்பர்களே. இங்கே பாருங்க, இந்த பாக்ஸுக்குள்ளேயே பட்டும் பார்த்தா கூட அடுத்தடுத்து 3 3 3 3னே வந்திருக்கு. இந்த இடத்துலையும் நாளை வந்து செவ்வாய்க்கிழமை ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த இடத்துலையும் டபுள் 3 தான் இருக்கு. அதனால வந்து ஏ போர்டை பொறுத்த மட்டில் 3ஆம் நம்பர் நண்பர்களே
சரி நண்பர்களே, நான் வந்து சமீபத்திய இந்த தினப்பேட்டையிலிருந்து நம்பரை எடுத்திருக்கேன்னா, நம்ம என்ன நம்பர் எடுத்தோம்னா, முதல் எண் 5, 2ஆம் எண் 3, 7, 4. இந்த நம்பர் மெயினான நம்பர் நண்பர்களே. நாளை பயன்படுத்தலாம். நம்ப இதை இங்க நாம் பார்த்துட்டு இதோடு நாம் ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ளலாம். இதற்கு மேல் எதையும் தேடத் தேவையில்லை என்று என் மனதிற்கு பட்டது நண்பர்களே. இருந்தாலும் இதோட நம்ம நிறுத்தக்கூடாது. நம்ம வழக்கமா பார்க்குற முறையில நம்பரை பார்க்கணும். மீண்டும் அதை தேட சங்கடப்பட்டு கொண்டு பார்க்காமல் இருந்து விடுவது தவறு என்று முடிவு செய்து மீண்டும் பார்த்து கொண்டிருந்த நண்பர்களே. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது 2022ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் 2022 ஏப்ரல் மாதத்தில் ஓரிடத்தில் இந்த பிசி எண்கள் பொருந்தி வரக்கூடிய ஆட்டங்கள் 36, 25 இந்த அடுத்தடுத்த ஆட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. அந்த இடத்தில் இருக்கும் பிசி எண்களை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன் நண்பர்களே. இதுல இன்னொரு விஷயம் நண்பர்களே, இந்த கடைசியா சுதந்திர தினத்துக்கு அடுத்ததா விளையாண்ட இந்த 2 நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா விளையாடப்படாத எண்கள். நீங்க எங்கேயுமே பாருங்க பேட்டர்ன்ல 836ங்கிற நம்பர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி 325ஆம் நம்பரையும் பார்த்துருக்கிறது கடினம் நண்பர்களே. இந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 2 முறை மட்டும்தான் விளையாடப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இப்போ ஒரு தடவை விளையாண்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் விளையாண்டுருக்காங்க நண்பர்களே. புதிய எண்கள் ஏறத்தாழ இது புதிய எண்கள் தான் நண்பர்களே. ஒரு சில எண்கள் பார்த்தீங்கன்னா 10 முறை 12 முறை கூட திரும்ப திரும்ப விளையாண்டிருப்பார்கள். ஆனால் இந்த எண்கள் வந்து 2 முறை மட்டும்தான். அதாவது இன்று 2 நாட்கள் விளையாடப்பட்டதால் 2 முறை வந்திருக்கிறது. இதற்கு முன்பு ஒரே ஒரு முறை மட்டுமே விளையாடப்பட்ட எண்கள். சரி நண்பர்கள், அந்த 2022ஆம் ஆண்டு சார்ட்டை பார்ப்போம். இது 2022ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. இதுல வந்து ஏப்ரல் மாதம் இங்குதான் இருக்குது நண்பர்களே. இதை பாருங்கள் நண்பர்களே. இப்போ கடைசியா விளையாண்ட ஆட்டம் 836. இந்த 836ல் இந்த 81ம் இந்த 36ம் ஒரே எண் தான் நண்பர்களே. எதிர் எண்கள் 8க்கு 3, 1க்கு 6 ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எண்கள், அதாவது எதிர் எண்கள். அடுத்ததா இன்று விளையாடப்பட்ட எண் 325. இங்க பாருங்க 625 இருக்கு. இன்று விளையாடப்பட்ட எண் 325. இங்க வந்து பிசி எண்கள் 25. அப்ப 2 நம்பரும் மேட்ச் ஆகுது. அதுக்கு கீழே இருக்கிற நம்பரை பாருங்க நண்பர்களே, 129. இந்த 129 நம்ம பிசி எண்களாக வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், நம்ம ஏற்கனவே ஒரு எண்ணை கணித்தோம் அல்லவா? அந்த என்ன நம்பர் நம்ம கணிச்சிருந்தோம்? 5374. 5374. இந்த பிசி 29ஐ 4ஆக பிரித்தோமானால் இந்த 74 வரும். இப்போ பிசி இந்த 29 இதை 4ஆக மாற்றும்போது 29 79 24 74. அப்போ நாம முன்பு பாருங்க இந்த 74 இங்கேயே வந்துருது நண்பர்களே. அப்போ இதுலயும் 74 தான் வருகிறது. இந்த 2022ஆம் ஆண்டில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த ஆட்டங்களிலும் பார்க்கும்போதும் சமீபத்தில் முடிந்த ஒரு 4-5 ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது பிசி எண்கள் 74. இதிலும் அங்கும் 74 வருகிறது, இங்கும் 74 தான் வருகிறது நண்பர்களே. அதனால் நாம் நம்பிக்கையோடு இந்த எண்களை பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. அதனால வந்து அப்போ 4D 3Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, இந்த 29ல இந்த 74 வந்துருச்சு. அப்போ 53 74 அது அப்படியே இருக்கட்டும். 53 29. அடுத்தது 53 79 53 24. இந்த 4 எண்களையும்
பிசி நண்பர்களே 4D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. இதில் கீ நம்பர் வந்து 5374 தான் நண்பர்களே. இதை நாம் முதலிலேயே முடிவு செய்த எண். இருந்தாலும் அடுத்தடுத்த ஆட்டங்களை நாம் வழக்கமாக பார்க்கும் முறையில் பார்க்கும் போதும் அதே எண்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி 10 நாள் இடைவெளியில் இந்த 699 என்ற எண் வருகிறது என்று கருதும் போது கூட சி போர்டுக்கு 9 தான் நண்பர்களே. 94 அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நண்பர்களே. ஆக மொத்தம் சி போர்டு 94. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த எண்ணை பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் தான் நண்பர்களே. எதிர்பார்க்கிறோம். இது வரமா அல்லது சாபமா என்பது நாளைய ரிசல்ட் தான் நமக்கு தெரிவிக்கும் நண்பர்களே. அதுவரை இந்த எண்கள் வரும் வெற்றி பெறும் என்று நம்புவோம் நண்பர்களே. அடுத்ததா 3Dக்கு வந்து 374, 329, 379, 324 இந்த 4 எண்களையும் 3D எண்களுக்கும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் விதத்தில் சொல்லி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். நீங்கள் நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. அதே மாதிரி இந்த டி போர்டுக்கு நான் இன்று 5 எடுத்தேன் அல்லவா, நேற்றே நான் அதை பார்த்தேன். அந்த இடத்தை நேற்றும் நான் பார்த்தேன் நண்பர்களே. இருந்தாலும் நான் அங்கிருந்து எண்கள் எடுப்பதை தவிர்த்து விட்டேன். இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து தான் இந்த 7ஆம் நம்பரும் வந்திருக்கு. அந்த 5 அதுக்கு அடுத்த நம்பரான அந்த 5ஆம் நம்பரை நான் எடுத்திருக்கேன் நண்பர்களே. அப்போ நாளைக்கு சிங்கிள் போர்டுகளுக்கு என்ன பயன்படுத்தலாம் என்றால் அதையும் ஒரு முறை குறிப்பிட்டு விடுகிறேன் நண்பர்களே. டி போர்டு பொறுத்த மட்டில் 5 நாம் உறுதியாக 5ஐ நம்பும்போது ஒரு சில நேரங்களில் 0 கூட வருவது உண்டு நண்பர்களே. அதனால் அந்த எண்ணை 2ஆம் வாய்ப்பாக பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்ததா வந்து ஏ போர்டுக்கு 3 ஒரே எண்ணோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்றுதான் தோன்றுகிறது நண்பர்களே. இருந்தாலும் அதன் எதிர் எண்ணான 8ஐயும் கொடுக்கிறேன். பி போர்டு 2 அல்லது 7 இந்த 2 எண்களுமே முக்கியமான எண்கள் நண்பர்களே. சி போர்டை பொறுத்த மட்டில் 4, 9 இந்த எண்களும் மிக முக்கியமான எண்கள் நண்பர்களே. இன்று கணிப்பு சரியோ தவறோ அது அப்பாற்பட்ட விஷயம். என் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது நண்பர்களே. இது போன்று எண்கள் கணிப்பில் கண்களுக்கு தென்படுவது அரிது நண்பர்களே. இது மிக சிறப்பான கணிப்பாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் நண்பர்களே. எதிர்பார்ப்பு தான் நடக்கலாம். சரி நண்பர்களே, மீண்டும் புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். நாளை செவ்வாய்க்கிழமை அனைவரும் 4D எண்களில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை அளித்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். கணிப்பை எடுப்பது நமது வேலை. அது வருவதும் வராததும் அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தான் நண்பர்களே. இது 90% அதிர்ஷ்டம், 10% தான் ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. இன்று திங்கட்கிழமை ப்ரிடிக்ஷன் சரியாக வராமல் போனது கொஞ்சம் வருத்தம் தான் நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் புதன்கிழமை வீடியோவில்.